ஒரு இளம் தம்பதிகள் மலை பிரதேசத்திற்கு சென்று தங்களுடைய ஆன்மாவை வழி அனுப்பி வைப்பதற்காக செல்லலாம் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். அதற்கு ஒரு பேருந்தில் போய்க் கொண்டிருந்தார்கள். வளைந்து நெளிந்த பாதைகளில் சென்று கொண்டிருந்த பேருந்து ஏனோ வழியில் அவர்கள் இருவரும் இறங்கிக் கொள்ள முடிவு செய்து பேருந்தை நிறுத்திக் கொண்டார்கள். நிறுத்தி அதில் இறங்கி அங்கிருந்து சுற்றிவரை பார்த்தால் ஆளில்லாத வனாந்திரம், மான்களும், மயில்களும், குயில்களும் இசையோடு விளையாடிக் கொண்டிருந்த அந்த வ வண்ணமயமான காட்சிகள் அவர் கண் முன்னே இருந்தன. ஆனால் அவர்கள் மனம் அதில் செல்லவில்லை. இறங்கிய இடத்திலிருந்து சற்று தள்ளி அங்கு மலை உச்சியில் இருந்த பாறையில் ஏறினர். உச்சியிலிருந்து பாதாளத்தை பார்த்தபொழுது கால்கள் கூசின, உடல்கள் நடுங்கியது. இருவரும் கண்களை மூடி கரங்களைப் பற்றிக் கொண்டனர். வனக்குரங்குகள் மரங்களிலிருந்து இவர்களை நோக்கி கீர் கீர் என்று சத்தமிட்டன. அப்பொழுது மிகப்பெரிய சத்தம். திரும்பி பார்த்தார்கள். இவர்கள் இறங்கிய பேருந்தின் மீது மலையிலிருந்து மிகப்பெரிய பாறை விழுந்து பேருந்தை நசுக்கி இருந்தது. ஒருவரும் உயிருடன் தப்பவில்லை. இவர்கள் இருவரைத் தவிர பாறைக்கு அடியில் அனைவருமே சமாதியாகி இருந்தனர். குயிலோசை இல்லை. மான்களும் மயில்களும் ஒடுங்கி நின்றன. வனக்குரங்குகள் மலை உச்சிக்கு மேல் பாய்ந்து பயந்து ஓடின. இளம் தம்பதிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இருவரும் சொல்லிக் கொண்டார்கள், நாம் அந்த பேருந்திலிருந்து இறங்கியிருக்கவே கூடாது என்று. ஏன் அப்படி சொன்னார்கள்? உங்களால் யூகிக்க முடிகிறதா? சவாலான கேள்வி. 100% உங்களால் யுகம் தவறாக கூட இருக்க வாய்ப்பிருக்கிறது. அவர்கள் அந்த பேருந்திலிருந்து இறங்கி இருக்காமல் பயணித்து இருந்தால் சில நிமிடங்களுக்கு முன்னரே அந்த பேருந்து அந்த இடத்தை கடந்திருக்கும். பாறை விழும் பேராபத்திலிருந்து அனைவரும் உயிருடன் தப்பியிருப்பார்கள். உயிரை மாய்ப்பது பெரிய விஷயமல்ல. ஆனால் அதனால் ஏற்பட்ட உயிரிழப்பு அதிகம். உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டுமென்று வந்த அந்த இளம் தம்பதிகள் உயிரோடு இருக்கிறார்கள். வாழும் சிந்தனை உள்ளவர்கள் விபத்தில் பலியானார்கள். வாழ்வதும் இறப்பதும் நம் கைகளில் இல்லை. முடிந்தவரை முடிவை தேடி நாம் ஒருபோதும் செல்லக்கூடாது. எதிர்மறையான சிந்தனை உங்களுக்கு தோன்றியிருந்தால் நீங்கள் நேர்மறையாக சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் மரணம் என்பது முடிவல்ல. உங்களால் மரணமடைந்த பிறகு உங்களால் அவர்கள் படும் மனக்கஷ்டம், உடல் கஷ்டம், மனக்கஷ்டம் அனைத்தும் அதிகம் பேராபத்து. அதனால் தயவுசெய்து யாரும் கடவுளுடைய அழைப்பில்லாமல் செல்லாதீர்கள்.